This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. தமிழகத்தின் மின் தேவை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எல் நினோ இன்னும் முடிவடையாத நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் வெயில் கொளுத்தி வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை 3:30 மணி நிலவரப்படி தமிழகத்தின் மின் தேவை 20,701 மெகாவாட்டை தொட்டிருக்கிறது. தமிழகத்தின் மின் தேவை புதிய உச்சம் தொட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். பேசுவோம். ரமேஷ், பொதுவாக தமிழகத்தின் ஒரு நாள் மின் தேவை அப்படிங்கிறது வழக்கமா எப்படி இருக்கும்? இப்ப வெயில் காலங்கள்ல எவ்வளவு உச்சம் தொட்டிருக்கு? ஆனந்தி, ஏப்ரல் மாதத்திற்கு முன்பு வரை 20,000 மெகாவாட்டை தொட்டதே இல்லை தமிழ்நாட்டுடைய மின் தேவை. அதாவது 19,500, 19,800 இதுதான் உச்சபட்ச தேவையாக இருந்தது. தற்போது இந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டுமே 3 முறை உச்ச நிலையை அடைந்திருக்கிறது. ஒன்று ஏப்ரல் 18ஆம் தேதி 20,341 மெகாவாட் என்றது. அதற்கு பிறகு 5 நாட்கள் கழித்து 26 தேதியில அதிகபட்சமாக 20,500 என்ற நிலையை அடைந்தது. தற்போது 20,700 என்ற உச்சபட்ச நிலையை அடைந்திருப்பது. அது மட்டும் இல்லாமல், அதாவது மில்லியன் யூனிட்ல சொல்லணும்னா 454 மில்லியன் யூனிட். அதாவது நம்ம 100 யூனிட் ஒரு குடும்பத்துல 2 மாசத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்றதே ஃப்ரீன்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா பாத்துங்க, 454 மில்லியன் யூனிட் அளவுக்கு மின்சார நுகர்வு நேற்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. காரணம், அதிகப்படியான வெயில் காரணமாக மின் சாதனங்களை அதிக அளவில் மக்கள் பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக ஏசி, ஃபேன், அதே போல ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட மின்சார சாதனங்கள் இயக்கப்படுகிறது. ஒரு பக்கம் விவசாயத்திற்கான தண்ணீர் இல்லாத காரணத்தால் விவசாய மோட்டார்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 24 லட்சம் அந்த ஃப்ரீ கரண்ட் இருக்கு. அதன் பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் தொழிற்சாலைகள்ல அதிக அளவிலான தேவை நிறைய MOU சைன் ஆகி நிறைய தொழிற்சாலைகள் வந்துடுது. இதனால தற்போது மின்சார தேவைகள் இருந்தாலும் கூட தமிழகத்துடைய மின் தேவை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு தற்போது மின் உற்பத்தி நடைபெற்று வருவதாக மின்சார வாரியம் தெரிவித்திருக்கிறது. மத்திய அரசு ஒரு 6,000 மெகாவாட் கொடுக்கிறார்கள். சூரிய சக்தி மூலியமாக ஒரு 5,000 மெகாவாட் கிடைக்கிறது. இது போன்று பல்வேறு சோர்ஸ்ல இந்த மின்சாரத்தை நிவர்த்தி பண்றாங்க. குறிப்பாக நெய்வேலி அனல் மின் நிலையம் மூலமாக 1,500 மெகாவாட், கல்பாக்கம் அணு மின் நிலையம், கூடங்குளம் அணு மின் நிலையம் போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த மின்சார உற்பத்தி செய்யப்பட்டு தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. ஆனந்தி, தமிழகத்துல இன்னும் ஒரு 4 நாட்களுக்கு வெப்ப அலைக்கான எல்லோ அலர்ட்டையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. இது இனிவரும் நாட்கள்லயும் தமிழகத்தின் மின் தேவை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.